ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து போட் நெக் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். இது வந்து பேக் பார்ட்டில் ஃபஸ்ட் வந்து ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ப்ளவுஸோட லென்த் வந்து 14 இன்ச்சு. அதை வந்து மார்க் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு, கழுத்து அகலம் வந்து 4 இன்ச்சு. இது வந்து ஷோல்டர் வந்து 3.25. ரெடி ஷோல்டர் வந்து 2.25 தான். நம்ம எப்போவுமே ரெடி ஷோல்டர் 2.25 இருந்ததுன்னா 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அது வந்து நெக்குக்காக 1/2 இன்ச்சும், இந்த பக்கம் இது ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சும் நம்ம விட்டுருக்கோம். லென்த்து வந்து நெக் லென்த்து வந்து 3 இன்ச் வச்சிடலாம். வச்சுட்டு இப்படி ஒரு கோடு போட்டுடலாம். இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களால் ரவுண்ட் ஷேப் போட வரலின்னா 1 இன்ச் வச்சுட்டு இப்படி ரவுண்ட் போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கிருந்து எவ்வளோ வைக்கணுன்னா இங்கேருந்து 1 இன்ச் வச்சுக்கலாம். இது வந்து இங்கே டேக் வர்றதுனால அதனால் மட்டும்தான் இங்கே 1 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ பேக் டீப் எவ்வளோ வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். பேக் டீப் வந்து 5.5 இருக்குது. அதனால் இந்த 5.5 இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு 5.5 5.25 எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வச்சுக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் டீப் கேட்டிருக்காங்க, அதனால் வந்து 5.25. இதோட டீப் வந்து 5.25. இது தையலுக்காக 1/4 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ அகலம் எவ்வளோ வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அகலம் வந்து ஒரு 2.25 வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ராடாக. இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கோட் போட்டுடலாம். இப்போ ரவுண்டு வரைஞ்சி விட்டுடலாம். இவ்வளோதாங்க போட் நெக் கட்டிங்கு. எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேண்டாம் அப்படின்னிங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் நெக்காகவும் வச்சுக்கலாம், பேக் ஹுக் கொடுத்து கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட் ஹுக் தான் பண்ணியிருக்கேன், அதனால் பேக் வந்து ஓப்பன் கிடையாது. அதனால தான் நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையே வெட்டிடலாம். இப்போ வெட்டியாச்சு பாருங்கள். கழுத்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.